வாங்க இன்றைக்கி இது முட்டைக்கோஸை வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்றது பார்த்துருவோம். இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த பீஸ் இருக்குது பாருங்கள், இதில் வந்து பாருங்கள் 1 2 3 இப்படி கட் பண்ணிட்டீங்கன்னா போதும். முட்டைக்கோஸை கட் பண்ணி வச்சுங்க. இப்போ அந்த கேரட்டை இந்த மாதிரி பொடி பொடியாக சீவி எடுத்துக்கும். இந்த பாருங்க, இந்த மாதிரி பொடி பொடியாக சீவி எடுத்துக்கும். கேரட்டை இந்த மாதிரி நைஸாக சீவி எடுத்தாச்சுங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, மிக்ஸி ஜாரில் 2 பச்சை மிளகா போட்டுக்கிறீங்க. இந்த மாதிரி வெங்காயத்தை போட்டுக்கிறீங்க. நான் வந்து இதுக்கு வந்து சின்ன வெங்காயம் அப்புறம் வந்து பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8லேருந்து 10 சின்ன வெங்காயமும் ஒரு 2 பெரிய வெங்காயமும் எடுத்துக்கிட்டேன். 2 பெரிய வெங்காயம்னா உங்களுக்கு பல்லாரி வந்து மீடியம் சைஸில் எடுத்துக்கிட்டேன். இதை போட்டுக்கிட்டு இதோடைய ஒரு 6 பல்லு பூண்டு இதோடைய போட்டுக்கிறோம். அடுத்து இதோட பார்த்தீங்கன்னா சீரகம் கொஞ்சம் சேர்த்துக்கிறோம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மிக்சியில் லைட்டாக ஒரு சுற்று 2 சுற்று சுற்றிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிங்க. பாருங்கள், இப்போ இந்த மாதிரி அரைச்சி எடுத்தாச்சுங்க. அரைச்சதை வந்து ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுட்டு இதையும் லைட்டாக வாஷ் பண்ணி அதிலே ஊற்றிடுவோங்க. ஊற்றிட்டு வந்து பார்த்திங்கன்னா இதில் இப்போது தேங்காய் சேர்த்து அரைச்சிக்க போகிறோம். தேங்காய் இது வந்து முதலே சேர்த்துருவோங்க. தேங்காய் வந்து லாஸ்ட்டில் சேர்த்துப்போம். அதனால் வந்து தனித்தனியாக அரைச்சிக்கிறோம். எடுத்தாச்சுங்க. இப்போது இதில் வந்து தேங்காய் சேர்த்து அரைச்சிக்குவோம். தேங்காவையும் அரைச்சி எடுத்தாச்சுங்க. அடுப்பை பற்ற வச்சுட்டு எண்ணெய் சட்டியை வச்சிடுறோங்க. எண்ணெய் சட்டியில் எண்ணெய் நார்மலாக தாளிக்கிறதுக்கு ஊற்றுறத விட கொஞ்சம் அதிகமாகவே ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு எண்ணெய் கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் அதில் கடுகு சேர்த்துக்கிறோங்க. கடுகு பார்த்திங்கன்னா நல்லா வெடிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. இப்போ வந்து இதில் கருவேப்பிலை சேர்த்துக்கிறோம். கருவேப்பிலை சேர்த்த கையோட இந்த ஃபஸ்ட்டு இந்த வெங்காயம் பூண்டு இதெல்லாம் சேர்த்து அரைச்சோம்ல, அந்த பேஸ்ட்டை இதோட சேர்த்துக்கிறோம். சேர்த்து கொஞ்சம் லைட்டாக வதக்கிக்கிறோங்க. லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் நம்ம முட்டைக்கோஸ் சேர்த்துக்கிறோம். இதில் பாருங்கள் கொஞ்சம் லைட்டாக ஒட்டிகிட்டு இருக்கு. அதில் மட்டும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கலந்து இதோட சேர்த்துறேன். ஓரளவுக்கு இந்த மாதிரி வெந்துருச்சுங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா குழம்பு மிளகாத்தூள் ரொம்பவே கொஞ்சமாக சேர்த்துக்கிறோங்க. ஒரு 3/4 ஸ்பூன் சேர்த்தா போதும். சேர்த்துட்டு இதை கலந்துக்கிறோங்க. இப்போ வந்து உப்பு போட்டுக்கிறோங்க. அந்த முட்டைக்கோஸும் கேரட்டுக்கும் எந்த அளவுக்கு உப்பு தேவையோ அந்த அளவுக்கு உப்பு போட்டுக்கிறோங்க. இந்த அளவு இதில் கொஞ்சம் போட்டால் போதும். ஓகே, உப்பு சேர்த்துட்டு உப்பு கரையிற அளவுக்கு இதை கலந்து விட்டுக்கிறோங்க. நீங்கள் தூள் உப்பு இருந்தாலும் தூள் உப்பு சேர்த்துக்கலாம். நீங்கள்
நம்ம போட்ட உப்பு கரைஞ்சிருக்குங்க. இப்போது நம்ம துருவி வச்ச கேரட்டையும் கட் பண்ணி வச்ச முட்டைக்கோசையும் சேர்த்துக்கிறோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கிறோங்க. கொஞ்சமாக தண்ணி தெளித்து இதை அப்படியே மூடி வச்சு வேக வச்சிடுறோங்க. நீங்கள் மூடி வச்சிங்கன்னா இடையில அப்படியே திறந்து இதை கிளறி விட்டுக்கணுங்க. மூடி வைக்கும்போது அடுப்பை கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சிடணும். வச்சு ஒரு 2 நிமிஷம் ஆச்சுங்க. இப்போ இடையிலே திறந்து நம்ம அதை லேசாக கிளறி விட்டுருவோங்க. கிளறி விட்டுட்டு மூடி வச்சுருவோங்க. திரும்பவும் திறந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா வெந்துடுச்சுங்க. இப்போ வந்து அரைச்சி வச்சுருந்தோம்னா அந்த தேங்காவை அதில் ஊற்றிக்கிறோங்க. மிக்ஸி ஜாரை அப்படியே அலசி இதிலேயே ஊற்றிக்கிறோங்க. ஊற்றி அப்படியே நல்லா கிளறி விட்டுக்கிறோங்க. மிளகாத்தூள் கொஞ்சமாக தான் போட்டிருக்கோம் அப்படின்னு நினைக்காதீங்க. 2 மிளகா பச்சை மிளகா போட்டிருக்கோம் பாருங்கள், அதை அரைச்சிருக்கோம் பாருங்கள். அதனால அதோட காரம் கரெக்டாக இருக்குங்க. அதுக்கு காரம் அதுக்கு மேலே போட வேண்டியதில்லை. இதை நல்லா கிளறி அடுப்பை கொஞ்சம் ஃப்ளேமை கொஞ்சம் ஃபுல்லாக வச்சுட்டு ஒரே நிமிஷம் மூடி வச்சிடுறீங்க. 1 நிமிஷம் மூடி வச்சா போதுங்க. 1 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. திறந்து பார்ப்போம். இது ரெடி ஆயிடுச்சுங்க. வாசனை கமகமன்னு இருக்கு. அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க. இப்போது இதை நம்ம சாப்பிட்டு பார்த்துருவோம். கொஞ்சமாக டேஸ்ட் பண்ணி பார்க்க வேணாம். உப்பெல்லாம் கரெக்டாக தான் இருக்கும். கரெக்டான அளவு தான் போட்டிருக்கேன். டைரெக்டாக சாதம் போட்டு இதை டேஸ்ட் பண்ணி பார்த்துருவோம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. வாங்க சாப்பிட்டு பார்த்துருவோம். ஆஹா, வாசனையும் சூப்பராக இருக்குங்க. நான் கூட காரம் கம்மியாக இருக்கும்னு நினச்சேன். காரம் கரெக்டாக இருக்குங்க. நிஜமாவே ரொம்ப அருமையாக இருக்குங்க. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நல்லா இருக்குங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு. சரியா? நாம் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். டாடா.